என்னுடைய காரியத்தை கடவுள் என்னை விட நன்றாக செய்து கொடுக்கிறார். இப்ப அந்த கதைக்கு போமா? எந்த கதைக்கு? காசியில அவருக்கு என்ன பேரு? திரைலிங்க சுவாமிகள். ஏமா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொன்னீல்ல, 1000 இலையாவது எடுக்க வேண்டாம்? முடியலையே சாமி, இனிமே சொல்ற போது முடிஞ்சதை சொல்லி இப்ப போய் பாரு இலை இருக்க. இந்த திரைலிங்க சுவாமியை பார்க்கறதுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார். 1880 ஒட்டி திரைலிங்க சுவாமிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ராமகிருஷ்ணர் பரமஞானி. வந்த உடனே இவரை கும்பிடுறார். அவரு இவரை கும்பிடுறார். கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பேச்செல்லாம் கிடையாது. மனசு பேச ஆரம்பிச்சுட்டா வாய் பேசாதம்மா. கைலாச யாத்திரை போனவனுக்கு இது தெரியும். கைலாசத்துக்கு போற போது கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது. கைலாசத்துக்கு முன்னால நின்று பார்த்துட்டு வரலாம். அந்த தெரியுது கைலாசம் தெரியும். கிட்ட போக முடியாது. கிட்ட போனா என்ன ஆகும்? மூச்சு அடைக்கும். 40% ஆக்சிஜன் நம்ம நிக்கிற இடத்துல. இப்படி எல்லாம் பேச முடியாது, குனிய முடியாது, ஷூ மாட்ட முடியாது. ஆக்சிஜன் குறைச்சு. இன்னும் கைலாசத்துக்கிட்ட போனா இன்னும் குறையும், முடிஞ்சு போயிடும். மறுநாள் பேப்பர்ல நம்மால் போட்டிருக்கேன், கைலாச பதவி அடைந்து விட்டார். கைலாசத்துக்கு போற போது தூரத்துல நின்று கும்பிடலாம். கைலாசத்தை சுத்தி வரலாம். அதுக்கு பேரு பரிக்கிரமான்னு பேர். கைலாசம் நடுவில் இருக்கும். நம்ம தூரத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால சுத்தி வருவோம். பிள்ளையன் கூட கைலாசத்துக்கு மேல பறக்காது. சுத்தித்தான் பறக்கும். என்னமோ தெரியல, பயப்படலாம். டோல்மா பாஸ்ன்னு ஒரு இடம். கைலாசத்தை சுத்தி வர்றமா இல்லையா? நான் முதல் முறை போன போது நடந்தே சுத்தி வந்தேன். 54 கிலோமீட்டர் நடந்து. நாங்க 4 பேர். 54 கிலோமீட்டர் நடந்தே சுத்தினோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர். எல்லாம் மூடியாச்சு. மூக்குத்தான் திறந்திருக்கும். கண்ணுக்கு முதற்கொண்டு கண்ணாடி போடணும், இல்லைன்னா அந்த சூரிய வெளிச்சம் கண்ணை பாதிக்கும். நம்ம உயரத்தில் எடுக்கான். அவ்வளதையும் மூடிடணும். பனி இடியாப்ப மாதிரி பேஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் அம்மா இடியாப்பம் முடிகிறாரு, பனி பேஞ்சுக்கிட்டே இருக்கும். மூக்குத்தான் திறந்திருக்கும். இந்தியாவுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தா மூக்கு கருத்து போயிடும், பனி பெய்ச்சதுனால. அப்படி போறோம். முதல் நாள் ஒரு வழியா போயிட்டோம். திரபுக்குன்னு ஒரு இடம். திரபுக்கில் எங்களை கொண்டே விட்டுட்டான். 18 கிலோமீட்டர் நடை. இந்த கூட்டிகிட்டு போற ஷெர்பா என்ன தெரியுமா சொல்லுவான்? நடந்துகிட்டே இரு, நிக்காதே. கால் வலிச்சா நிக்காதே, நட. நின்னா என்ன ஆகும்? நம்ம அப்படித்தானே கேட்போம். நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்காரணும் போல தோணும். உட்கார்ந்தா என்ன ஆகும்? படுக்கணும் போல தோணும். படுத்தா என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் உன் உடம்பு அப்படியே இருக்கும். புரியுதா அவங்களுக்கெல்லாம்? பணியில முடிஞ்சிரு. உடம்பு எப்படி இருக்க? அப்படியே இருக்கும். அப்புறம் நாங்க நிற்போமா? யோசிங்க. நட நட, கால் நட. நம்ம சிவாய வாழ்க. நான் அதாய காப்பாத்தனிச்சு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஒரு 30 முறையாவது சொல்லி. சிவபுராணம் எத்தனை வழி? இதெல்லாம் கேட்டா யாருக்கு சார் தெரியும்? வெரி குட் அம்மா, பரவாயில்லையே. நாங்க என்ன கேட்டாலும் பல பேர் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவாங்கம்மா. 95 வரி நாங்க ஒரு 90 முறையாவது சொல்லியிருக்கோம். அதுதான் காப்பாத்தினுச்சு. முதல் நாள் ராத்திரி போய் தங்குறோம். வழியில ஆறு ஓடும். ஆத்துக்கு பாலம் போட்டிருப்பேன். பாலம் என்ன தெரியுமா? 2 பனைமரம். அதில் தான் நடந்து போவோம்.
விழுந்தா ஒண்ணும் இல்லை, ஒரு 2000 அடி பள்ளம். பார்க்கப்படாது. சிவா 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 சிவா. ஷெட்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போனேன். ஒழுங்கா காலை வைக்கணும். போனோம் எல்லாம் சரி. முதல் நாள் ராத்திரி திரபுக்குங்கிற இடத்துக்கு போயிட்டோம். திரபுக்குல ஒரு ஷெட்டு, கீழே இந்த மாதிரி மேல மாதிரி இருக்கு. அதுல நாங்க 4 கட்டில் மாதிரி ஒன்னொன்னு, கட்டில் எல்லாம் கிடையாது. அதுல நாங்க 4 பேர், மதுரையிலிருந்து போனவங்க 4 பேரும் படுத்து கிடக்கிறோம். ஒருத்தர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒருத்தர் ஆடிட்டர், ஒருத்தர் பேங்க் மேனேஜர், ஒருத்தர் அடியே. ராத்திரி 12 மணி. திடீர்னு சிறுநீர் கழிக்கணும். ஏன்? அவன் என்ன சொன்னா, கைலாசக்தி யாத்திரை பண்ற போது நிறைய தண்ணி குடியும். ஏன்னா அந்த சீதோஷ்ணத்துக்கு தண்ணி குடிக்கலன்னா நீ செத்து போவ. நான் ஒரு வேத வாக்கா நினைச்சு, தண்ணி எப்படி அங்க பனிக்கட்டி தண்ணி முழுகும், அதை குடிச்ச கதை முடிஞ்சிடும். தண்ணியை எடுத்து எங்க செற்பாட்டை கொடுத்து வெந்நீர் ஆக்கி, அந்த வெந்நீர் பன்னீர் ஆகிறதுக்குள்ள குடிக்கணும். ஐஸ் கட்டியில இருக்க எல்லாம் சரி குடிச்சனா ராத்திரி 1:30 மணி நெருக்குது. என்ன பண்ணுங்க, முழிக்கிறேன். கும்மிருட்டு, அங்கே டியூப் லைட்டா போட்டிருக்கேன். கும்மிருட்டுக்குள்ளதான் 4 பேரும் படுத்து கிடக்கிறோம். டார்ச் லைட் அடிச்சேன், ஷூவை மாட்டினேன். போனா 3 பேர் படுத்திருக்காங்க. 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்தேன். நம்மளால ஆனது அவனல்ல. வெளியில வந்தா அதுக்குள்ள அவசரம் தாங்க முடியல. ஓடி வர்றேன், பாதி பேண்ட்ல பாதி கீழே, அப்படியே சிறுநீர் கழிக்கிறேன். நிமிந்து பார்க்கிறேன், எது தாப்பல கைலாசம் ஜோதி பிரகாசமா தெரியுது. நான் அழுக்க இருக்கேன். அழுக்குத்தானையா? உடம்பு போல அழுக்குத்தானம்மா. 9 ஓட்டைகளையும் அழுக்குத்தானமா சேர்ந்திருக்கு. அடுக்கு மெய் கொடுந்திருவடிகளை அதுவு நான் பட பாலதொன்றானார். புளிக்கை வாடியும் வாழ்கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வடிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன். மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உடையாய் ஒற்றி ஊரெனும் ஊருடைவானி. நான் அடுக்கு உடம்போட நிற்கிறேன், என்னை விட்டுறாதே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவா பார்க்கிறேன், தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி ஜோதி பிரகாசம். ஆகா, இப்படி காட்சி கிடைக்கலையே. ஓடி வந்து என் கூட படுத்திருந்தாங்கல்ல 3 பேர், எழுப்பி விட்டேன். எந்திரிச்சு பார்க்கிறான், சுயம் பிரகாசம். தெரியுதா உங்களுக்கு? சுயம் பிரகாசம்னா அதுவே பிரகாசம். எல்லா மலையும் மண்மலை, அந்த கைலாசம் மட்டும் நெருப்பு மலை. திரு அண்ணாமலை தீமலை, நெருப்பு மலை. சந்தோஷமா ராத்திரி 2 மணி. ஏன் எழுப்பி விட்டேன் தெரியுமா? புரியுதா? பாடுற முட்டா பயிர். ராத்திரி பகலா தூங்கிட்டு தானே கிடக்கிறேன். காலையில தூங்கி, மத்தியானம் தூங்கி, ஆபீஸ்ல தூங்கி, பஸ்ல தூங்கி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஆபீஸ்ல போய் அங்க தூங்கி. ஏன்டான்னு கேட்டா, இங்கதான் தூக்கம் நல்லா வருது. முடிச்சுக்கோ. எதுக்கு இந்த காட்சி? சோதியே சுடரே சூழ்வழி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே மரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கைய தயனுமான் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் பொருந்தம் மேதிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தார். அதெந்துவே, அது என்னடா அப்படின்னு கேட்க மாட்டியா? அதெந்துவே மலையாள வார்த்தை. அதெந்துனா அது என்னன்னு அர்த்தம். அதெந்துவே என்று அருளாயே. 4 பேரும் அப்படி கும்பிட்டான். இப்ப புரியுதா? கடவுள் கொடுத்தால்தான் கடவுளை கூட நினைக்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கானே. சரி, நான் திருலிங்க சுவாமிகிட்ட வர்றேன். இப்ப திரும்ப ஜோதி பிரகாசத்துல
திரைலிங்க சுவாமிகள்கிட்ட பகவான் ராமகிருஷ்ணர் போய் உட்கார்ந்தாரா, 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேச்சே கிடையாது. டோல்மோ பாஸ் ஏறுற பொழுது பேச்சே வராது. அதுக்கு சொல்ல வந்தேன், முத நாள் இப்படி ஆச்சா கைலாஷ் யாத்திரை. முத நாள் ராத்திரி திரவுக்களை படுத்திருந்தவா, காலையில எந்திரிச்சமா, எதிர்த்தாப்பல பார்த்தா கைலாசம் பொன்னரமா தெரியுது. ராத்திரி தீ பிடிச்சாப்பல தெரியுது. இப்போ பொன்னார் மேனியனே ஒளி தோலை அழைக்க சேர்த்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மணபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேன். தங்கமயமா தெரியும். கிட்ட போயிடலாமா? முடியாது. மூச்சு வாங்கி முத நாள் ஆச்சு. 2வது நாள் நடக்கிறோம். முத நாள் 18 கிலோமீட்டர், 2வது நாள் 28 கிலோமீட்டர். ஒரு மலை ஏறி இறங்கணும். மூச்சு வாங்குது. எல்லாம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. வேற வழி இல்லை. சிவபெருமானே காப்பாத்துறதுக்கு உன்னை தவிர நாதி இல்லை. உன்பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. முதல் மலை ஏறிட்டோம், இறங்கிட்டோம் வெற்றிகரமாக. 11 மணி ஆயிடுச்சு. 2வது மலை ஏறும். அது பயங்கரமா படி ஒழுங்கில்லை. ஏறுறேன், மூச்சு வாங்குது, கஷ்டமா இருக்கு. ஒரு ஷெர்பான்னா எங்களுக்கு துணைக்கு வந்த நேபாளத்துக்காரன். நல்லா இருப்பான் உடம்பு. நாங்க விழுந்தா தோல் ஒதுக்கிட்டு போயிடுறேன். அப்படி உடம்பு அவனுக்கு. அவன் பொண்டாட்டி அவனை விட ஸ்ட்ராங். அவனையே தோல் ஒதுக்கிட்டு போயிடுவான். அவனது ஸ்ட்ராங். அங்கு பொழப்பாதேம்மா பாவம். நேர கீழே இறங்குறேன். என்ன பார்த்தேன், மூச்சு இழுக்குது. முடிஞ்சா ஏறு, இல்லைன்னா திரும்பி போ. எங்க திரும்பி போறது? திரும்பி எவ்வளவு தூரம் போறது? என்ன பாதியிலேயா மாட்டி நிற்கிறான். நான் பார்த்தேன், என்னையா ஆகும், போகும். மேக்சிமம் அதானே போயிட்டு போகுது. வேற என்னதான், என்னைக்கும் போகத்தானே போகுது. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். ஈவென்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். அவ்வளவுதானே, நடக்கத்தான் போகுது. எப்போன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இவர் தான் போறாருன்னு, அவர் நினைக்கிறாரு இவன் தான் போறாருன்னு. கடவுளுக்கு தானே எவன் போறாருன்னு தெரியும். ஏறுறேன். மேல ஏறினா எங்களோட வந்த ஒருத்தர் அங்கே சமாதி ஆயிட்டார். பம்பாய்க்காரர். நாங்க 50 பேர் போனோம். அதுல இந்த 4 பேரும் ஒண்ணு. பம்பாய்க்காரர் மேல ஏறி இருக்காரா. ஏறுற பொழுது கற்பூரம் கொளுத்தி இருக்காரு. கொளுத்த கற்பூரம் எரிகிற பொழுது ஆக்சிஜனை இழுத்துக்கும். உள்ள ஆக்சிஜனை குறைச்சேன். இழுத்துக்கிட்டா என்ன மூச்சு விட முடியும்? ஆண் இருக்காரு, முடிஞ்சு போச்சு. அப்படியே விழுந்துட்டார், இறந்து போயிட்டார். இந்த கை இப்படி இருக்கும். இது என்னம்மா? என்ன சின்முத்திரை அப்படின்னா என்ன? இது ஆண்டவன். கட்ட விரல் ஆண்டவன், சுட்டு விரல் ஆன்மா. இந்த நீளமா இருக்குல்ல ஒரு விரல், அதான் திமிரு, ஆணவம். நாம் பண்ணேன், நாம் பேசினேன், நான் தான் பெரிய ஆளு, என்ன மாதிரி ஆள் உண்டா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்னத்தை தெரியும்? விழுந்தா நாளைக்கு 2 நாளைக்கு. என்ன சொல்றேன், நான் யாரு தெரியுமா? இந்த திமிரு, இதுக்கு பேரு ஆணவம். இந்த இருக்குல்ல மோதிர விரல், அதுக்கு பேரு கண்மம். நல்லது பண்றோம், கெட்டது பண்றோம், அனுபவிக்கிறோம். இந்த கடைசி இருந்து பாருங்க, மாயை. மாயை என்ன தெரியுமா? இல்லாததை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பணங்காசு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? ஆனா இந்த உடம்பு இவ்வளவு பாடுபட்டு வளர்க்கிறவன் காலம்பரை எந்திரிச்சா 5 இட்லி, மத்தியானம் சாப்பாடு, சாயங்கால டிஃபன், ராத்திரிக்கு சாப்பாடு. சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது கண்டதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. எவ்வளவு போட்டு வளர்த்தான், நிக்க போகுது. விழுந்த அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. புரியுதா? எதெல்லாம் நிலை இல்லையோ அதையெல்லாம் நிலைன்னு நினைக்கிறோம். நிலையான கடவுளை நினைக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு பேர் தான் மாயை. இல்லாததை
இருப்பதாக நம்புவது. இந்த மாயை இது இது ஆன்மா. இயல்பாகவே ஆன்மா இந்த 3 மலங்களோடு சேர்ந்திருக்கிறது. சேர்ந்தானே இருக்கு. கடவுள் எங்க இருக்காரு? தனியா இருக்காரு. இந்த ஆன்மா அந்த 3ஐயும் விட்டுட்டு, டே பாவிகளா, நீங்க என்ன படுத்தின பாடு போதும்டா, நான் உங்களை விட்டுட்டு ஓடுறேன் அப்படின்னு வணங்கி பணிந்து கீழே வந்தா சிவபெருமான் மேல போய் ஆன்மாவை தன்னோடு இணைத்துக் கொள்வார். இதானுங்க சின்முத்திரை. தட்சிணாமூர்த்தி இப்படித்தானே உட்கார்ந்து இருக்காரு. ஐயப்ப சாமி எப்படி இருக்காரு? சின்முத்திரை. செத்து கிடக்கிறவரு இப்படி கிடக்கிறாரையா. ஒன்று சொல்லவா உங்களுக்கெல்லாம்? கையை அடிக்கடி இப்படி வச்சு பழகினால் அந்த முத்திரையினாலே உடம்புக்கு நன்மை. சும்மா எந்த பாருங்க, கையை இப்படி வச்சு பழகுங்க, பல வியாதிகள் வராது. இது சேரணும். இந்த 3 பேர், அந்த 2 பேர் என்ன நந்தி மாதிரி இருக்கா? நந்தி மாதிரி இருக்கா? 2 கொம்பு, முகம், முத்திரை. அது பெரிய ஆர்ட்டே இருக்கு. செத்து கிடந்தவர் இப்படி கிடக்கிறாரு. எங்களுக்கா காட்டுறாங்க. போன் போட்டான் பம்பாக்கி. அவர் சம்சாரம் பேசுது. ஒரு 30 வயசு. இவருக்கு அதிகபட்சம் 38 வயசு. He attained moksha at கைலாஸ். அந்த அம்மா அவர் கைலாசத்துல மோட்சத்துக்கு போயிட்டார். அதுக்கு மேல போறோம். ஒரு பெரிய பாறை. பாறையில சேலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. திபேத்துக்காரங்க இதுதான் அம்பாள் கௌரி பீடம். அதுக்கு என்ன பேரு? கௌரி அம்பாள் கும்பிடுறாங்க திபேத்துக்காரங்க. நாங்களும் கும்பிட்டோம். அதுவும் தாண்டி மேல போனா டோல்மோ பாஸ், அதிகமான உச்சி. கிட்டத்தட்ட 18,000 சொச்ச அடி. 2 கொடைக்கானல ஒண்ணு மேல ஒண்ணா உட்கார வைக்கணும். 18,000 சொச்ச அடி. கைலாசம் 19,000 சொச்சம். எவரெஸ்ட் 22,000 சொச்ச அடி. அங்க நிக்கிறான். மூச்சு வாங்குது. எல்லாம் மறந்து போச்சு. ஒர்க் பண்ண இல்லைங்க. நம்ம யாரு, எங்க இருந்து வந்தா ஒண்ணும் தெரியும். ஆனா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இல்ல, ஆனந்தமா இருக்கு. ஆமா, களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் 3க்கு என்ன வித்தியாசம்? நல்ல சாப்பாடு போட்டாங்க. இடத்துல போய் நல்லா சாப்பிட்டேன். சந்தோஷமா. சாப்பாட்டினால வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். பாரதியார். சாப்பாட்டினால வர்ற மகிழ்ச்சி, அதுக்கு என்ன பேரு? களிப்பு. ஒரு கச்சேரி கேட்டேன். எம்.எஸ். சுப்புலட்சுமி கச்சேரி. நாங்கள்லாம் அந்த காலம். நம்ம கே.வி. சுந்தராமா கச்சேரி. உங்களுக்கு வேணா இளையராஜா கச்சேரி கேட்கிறேன். நல்லா இருக்கு. ஐயா வந்து எல்லாம் உங்களால முடிஞ்சதான் வேண்ட சொன்னாரு. இதுக்கு தான் பாண்டி முனீஸ்வரன் போய் நான் அதை கடை வெட்டுறேன், குடா வெட்டுறேன், இதை பண்றேன், அதை பண்றேன் அப்படின்னு சொல்றதை வந்து முதல் நிறுத்தணும். வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கங்க. ஆனா அதுக்காக நான் அதை பண்றேன், இதை பண்றேன் வேண்டதை முதல் நிறுத்தணும். புரியுதா? கடவுளுக்கு எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். அவர் எல்லாமே நம்ம கொடுப்பாரு. சரியா? முடிந்ததை வேண்டவும், முடியாததை திமிரால் சொல்லக்கூடாது. சரியா? இப்ப எதுக்கு கடவுள் கரண்ட நிறுத்தினார் தெரியுமா? புரியுதா? சந்தோஷம். டோல்மா பாஸ்ல நிக்கிறான். நம்ம யாருங்கிறது மறந்து போச்சு. ஆனா ஆனந்தமா இருக்கு. சாப்பிட்டதுனால வர்றது களிப்பு, அது உடம்புக்கு. கச்சேரி கேட்டதுனால வந்தது மகிழ்ச்சி, இங்கிலீஷ்ல ஹாப்பினஸ், அது ஜாய்.
அது மனசுக்கு. கோயிலுக்குள்ள போய் நிற்கிறோம், அம்பாள் பராசக்தி காட்சி கொடுக்கிறார், நல்ல தேவாரம் திருவாசகம் பாடுறோம், எல்லாம் மறந்து போச்சு. அவ உள்ள போயிட்டா, கண்ணீர் வருது, சந்தோஷமா நிக்கிறோம். இதுக்கு பேரு ஆனந்தம். உடம்புக்கு வந்தா களிப்பு, மனசுக்கு வந்தா மகிழ்ச்சி, ஆன்மாவுக்கு வந்தால் ஆனந்தம். களிப்புக்கு எல்லை உண்டு. இத்தனை இட்லி சாப்பிடுறிய, இட்லி நல்லா தான் இருக்கு. அத்தாப்பு இட்லி, முருகன் இட்லி. அமெரிக்காவில் முருகன் இட்லி சக்க போடுது. ஒரு இட்லி $3, 250 ரூபா. நம்ம முருகன் இட்லி சான் பிரான்சிஸ்கோவில் கடை வச்சிருக்காங்க. நான் பார்த்து சாப்பிட்டு வந்தேன், கேட்டுருக்கேன். எத்தனை இட்லி சாப்பிடலாம்? 5, 6, அப்புறம் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. கச்சேரி எவ்வளவு நேரம் கேட்கலாம்? போதும், யாருக்கு தூக்கம். ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அதனாலதான் நம்ம சுவாமிகளுக்கெல்லாம் ஆனந்தன்னு பேர் வச்சாங்க. கமலாத்மானந்தா, விவேகானந்தா, ராமகிருஷ்ணானந்தா, சரியா, சித்பவானந்தா, சின்மயானந்தா, ஆனந்தம். நடராஜாவுக்கு என்ன பேரு? ஆனந்த நடராஜா. மாணிக்க வாசகருக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்க வாசகர். ஆனந்தம். டோல்மா பாசல நிக்கிறான், எல்லாம் மறந்து போச்சு, ஆனந்தமா. அந்த ஹைட்ல ஒருவேளை மூளை அப்படி ஆகுமோ என்னமோ தெரியும், ஆனா சந்தோஷமா இருக்கு. ஷெட்பா தோல்ல கைய வைக்கிறான், கீழே இறங்கு, பனி பேச்சா உன் கதை முடிஞ்சிடும். அப்புறம்தான் பார்க்கிறான், ஆமா நம்ம ஷெட்பா இவன் தான். கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறேன், கீழே இறங்குறான். 3 இடத்துல கீழே விழுந்தேன், அடிபடலை. கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக், அதான் கடவுளே. அதை ஊனிக்கிட்டு தான் இறங்கணும். கொஞ்ச தூரம் போயிட்டோமா, மத்தியானம் 2 மணி ஆச்சா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும். ஐயோ, காடு விழுந்து போச்சு, போக முடியல. வேடிக்கை என்ன தெரியுமா? பனி, பூரா பனி. எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்குன்னு தெரியாது. ஒரு குச்சியை கொடுக்குறான், குச்சியை குத்திக்கிட்டே போகணும். ஷெர்பா முன்னால போவாரு, ஒழுங்கா அவர் பின்னால போகணும். மாட்டேன்னு வேற வழியில போனா உலகம் அணுகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பனி, வெள்ளம், பள்ளம், ஒழுங்கா போகணும். என்னால முடியல, கஷ்டப்பட்டேன். எப்போ? 2003ல ரொம்ப கஷ்டம். கடைசி என்ன தெரியுமா பண்ணா ஷெர்பா? என் கையை பிடிச்சிட்டேன், 2 பேரும் தரன்னு இழுத்துட்டேன். காலை மட்டும் தூக்கி வை, நாங்க தேர் இழுத்தாப்பட இழுத்துறோம். 6-7 கிலோமீட்டர். எனக்கு ஒன்றும் புரியல. நான் சாமி ஆடுற மாதிரி காலை கொண்டுகிட்டே போறேன்னா அப்படியே மயக்கமா இருக்கா. கடைசி ராத்திரி 10 மணி, நாய் குலைக்குது, கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கான். எனக்கு தெரியல. காலில் உள்ள ஷூவை கலட்டி இருக்கான், அதுவும் தெரியல. காலில் நல்லா உரசி தேய்ச்சி இருக்கான். முடிச்சு பார்க்கிறேன், நம்ம சாகல, உயிரோடு இருக்கிறோம். என்ன சொன்னா? நமச்சிவாய வாழ்க, நாதன் இன்னைக்கு நீங்க சிவபுராணம் சொன்ன பொழுது மனசு அங்க ஓடுச்சு. 2வது நாள் மனசு ஆனந்தம் கிடைக்கணும்னா டோல்மா பாசல கிடைக்கும், திருவாசகம் படித்தால் கிடைக்கும். அதான் சந்தோஷம். இருங்க, ராமகிருஷ்ணரை ரொம்ப நேரமா விட்டுட்டோம். திரைலிங்க சுவாமிகிட்ட விட்டுட்டோம். திரைலிங்க சுவாமிக்கு ராமகிருஷ்ணரும் இப்படி பார்க்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கு. வெளியில எந்திரிச்சு வந்தாச்சு. கும்பிட்டா கிடக்க கங்கை கரை. ராமகிருஷ்ணர் நடந்து போகணும், கூட வந்தவரும் போகணும். திரைலிங்க சுவாமி பின்னால வந்தாரா, கையை அப்படி காட்டுறாரு. அங்க இருந்து டார்ச் லைட் மாதிரி ஒளி கிளம்புது, கங்கை கரை பூரா தெரியுது. பகவான் ராமகிருஷ்ணர் அந்த வெளிச்சத்தில வெளியில வர்றார். எழுதுறார், திரைலிங்க சுவாமிகள் என்ற மகானை நான் சந்தித்தேன். அந்த திரைலிங்க சுவாமிகள் சமாதி கங்கையிலே இருக்கு. கங்கையிலே ஒரு காட்
காட்டுன்னா என்ன? குளிக்கிற இடம் காட். அதுக்கு பேரு பஞ்சகங்கா காட். 5 கங்கைகள் பாய்கிற இடம். பஞ்சகங்கா காட்டுல இருந்து மேல 100 படி ஏறணும். முழங்கால் 1 படி ஆயிரும். 100 படி ஏறினா திரைலிங்க சுவாமிகள் சமாதி. கீழே அந்த உடம்பு அற்புதமாக கல் சிலை அற்புதமா இருக்கு. போய் கும்பிடலாம். அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எதுவும் படிக்காதே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ சிவபுராணத்துக்கிட்ட போறேன். சிவபுராணம் தொடக்கம் என்ன? பேருக்கு மரியாதையா, ஆளுக்கு மரியாதையா? அதனாலதான் பேரு முன்னாலே, ஆள் பின்னாலே. நமசிவாய என்பது பெயர், நாதன் என்பது கடவுள். நாதன் என்ன அர்த்தம்? ஆத்மநாதன். எந்த ஊர்ல ஆத்மநாதன்? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக்கி கொண்டார், கடவுளை நாதனாக்கி கொண்டார். நாதன்னா என்ன அர்த்தம்? பழைய சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? கணவனை பார்த்து மனைவி நாதா அப்படின்னா. இப்போ எல்லாம் அப்படி சொன்னா சப்புன்னு அரங்கிடுவாங்க. அந்த காலம் நாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் ஆத்மநாதன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாயங்கிறது எத்தனை எழுத்து? நாதன் எத்தனை பேரு? ஒன்றே குலம் ஒருவன். 5 1 51. திருவாசகம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. பெயரும் அவனுடைய வடிவம். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேடும் கொண்டாமோ. சரி, அந்த காலத்துல ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பாளையங்கோட்டை பக்கம் வந்தார். தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், பிரெஞ்சு தெரியும், இங்கிலீஷ் தெரியும். பாளையங்கோட்டை பக்கம் வந்தார். பாளையங்கோட்டையில அவருக்கு திருக்குறள் கொடுத்தாங்க. திருக்குறளை படிச்சார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 இருக்கு. வீடு இல்லையே என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுங்கிறது மோட்சம். விடுவது வீடு. எல்லா அக்கப்போரையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்க பாருங்க, அதுதான் வீடு. படுவது பாடு, கெடுவது கேடு, நடுவது நாடு, தொடுவது தோடு, விடுவது வீடு. எல்லாத்தையும் மட்டும் ஒன்னையும் விட முடியலையே. ஒருவேளை சோத்தை கூட விட முடியலையே. நம்ம எண்ணத்தை விட்டோம். விடுவது வீடு. வீடு இல்லையே நாராம். அந்த பெரியவர் G.U. போப் கிட்ட திருவாசகத்தை தூக்கி கொடுத்தார். ரெவரண்ட் ஃபாதர் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சார். எத்தனை பாட்டுன்னு சொன்னீங்க? 658 பாட்டு. சந்தோஷமா இருக்கு. படிச்சாரா? கண்ணீர் வரும். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாம். எப்படி அழகமா? கண்ணனாக மட்டும் அழப்படாதான், உடம்பெல்லாம் கண்ணாக மாறி கண்ணீர் கொட்டணுமா. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையிலே திருச்சதகம். அப்படி அழுதணும். அழுதுட்டார் G.U. போப். நம்மளை மாத்துறதுக்கு 200 சிலுவை கொண்டாந்தார், 500 பைபிள் கொண்டாந்தார். எதுக்கு? நம்ம கழுத்துல போடுறது. அவ்வளதையும் தூக்கி வச்சுட்டார். திருவாசகத்தை தூக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டார். லண்டன்ல ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பிரின்சிபல் ஒரு ஃபாதர் 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. G.U. போப் சொல்கிறார், ஃபாதர், நான் இந்தியாவுக்கு போனேன், தமிழ்நாட்டுக்கு போனேன், பாளையங்கோட்டைக்கு, சென்னைக்கும் போனேன். அங்கே திருவாசகம்